அனைவருக்கும் வணக்கம். இந்த மங்களகரமான விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் திருவோண நட்சத்திரம் கூடிய அன்றைய தினத்திலே வரலட்சுமி நோன்பு அனுசரிக்கப்படுகிறது. நமது இல்லத்திற்கு, நமது வீட்டிற்கு மகாலட்சுமியை வந்து தங்க வைக்க வேண்டிய ஒரு நாளாக என்றுமே நிலைத்திருக்க இந்த வழிபாட்டு முறையை அனைவரும் கையாள வேண்டும். மகாலட்சுமியின் பலம் நிலைத்து நிற்க வேண்டி வீட்டிலே மகாலட்சுமியின் உருவம் செய்து புடவை சாற்றி மாலையிட்டு கனி வகைகள் பிரசாதங்கள் படைத்து மகாலட்சுமியை வேண்டி நாம் செய்யக்கூடிய உபாசனைகள் தான் வரலட்சுமி விரதம். நம்ம குடும்பங்களில் பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. என்ன சாமி, காசே நிற்க மாட்டேங்குது, காசு வரமாட்டேங்குது, வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு பல குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன காரணம்னா, மகாலட்சுமியின் பலம் குறைவாக இருந்தால் தான் காசு நிற்காது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் வீடு துடைக்கிறத நிறுத்தும். ஒன்றும் வியாழக்கிழமை துடைச்சிக்கலாம், முடியலன்னா விட்டுருங்க, சனிக்கிழமை அப்புறம் இது பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு காசு வெளியே கொடுக்கக்கூடாது. என்ன சாமி, காசு கொடுக்கக்கூடாதுன்னா பெட்ரோல் போட்டால் தானே வண்டி போகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது. வியாழக்கிழமையே போட்டுக்கோங்க. பணம் வந்தால் வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை, ஆனால் பணம் கொடுக்கறத நிறுத்தணும். அன்னைக்கு சுக்கர ஓரையில் உப்பு வீட்டுக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும். உப்பு நிறைஞ்சிருக்கணும் வீட்டில். மஞ்சத்தூள், புளி, இது மாதிரி மங்களகரமான பொருட்களாக மகாலட்சுமியை மதித்து சாயந்தர நேரத்தில் வடக்கு நுனி போட்டு வாழை இலையை போட்டு பச்சரிசி பரப்பி குத்து விளக்க வச்சு பொட்டுகள்லாம் வச்சு அஷ்டலட்சுமிகள் அதில் ஆவாகனம் பண்ணி மாலை போட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு திருவிளக்கு போற்றின்னு புஸ்தகம் இன்னைக்கு தமிழ்லேயே வந்திருக்குது, அதை வாங்கி படிக்கணும். அப்போ அந்த மகாலட்சுமியின் வைப்ரேஷன் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் வராது. அப்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவிளக்கு செய்யக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு வருஷ காலம் பிடிக்கும். செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கஷ்டங்கள் நிவர்த்தி ஆவது உறுதி. அதுக்கு தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் விசுவாவச வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையாக வந்திருக்குது. பெருமாளுடைய சேற்றிய அந்த திருவோண நட்சத்திரமும் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவதால் சிறப்பான தினம். இதை அனைவரும் கடைபிடித்து நல்லதை அடையுங்கள் என்பது எனது வேண்டுகோள்.